கட் பண்ணிட்டு வர போடுங்க. வந்த உடனே குடோன்லேருந்து பொருள் கொடுக்குற சேர்த்துக்கிறீங்களா? கடைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா பொருள் வந்துருச்சுன்னா கடைக்குள்ளே எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்ற டேட்டா இது இருக்கணும். அந்த ஸ்டாக்ல இருந்து எவ்வளோ பொருள் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு டேட்டா இருக்கும். அதான் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். சேல்ஸ் மட்டும் பிரிண்ட் கொடுக்குறீங்க, ஸ்டாக் ஏன் மேனுவல் எழுதுறீங்க? ஏன் இந்த மிஸ்மேட்ச் நடக்குது? இன்னைக்கு எவ்வளோ ஸ்டாக் வந்துருக்குன்னு டேட்டா இருக்கா? லாஸ்ட்டாக ஸ்டாக் எப்போ வந்துச்சு? நேற்று சார் எவ்வளோ வந்துச்சு? 200 கிராம் பெட்ஜர் வந்து 600 ஏற்கனவே இருந்தது எவ்வளோ இருந்துச்சு? ஏற்கனவே இருந்தது 1700. அதான் 1700. நேற்று 280. நீங்கள் வேணும்னா பண்ணக்கூடாதுல்ல. இது சிஸ்டம் வைஸ் தான் கொண்டு வரணும். சிஸ்டம் வந்து தான் சார் போட்டுருக்கோம். சிஸ்டம் வந்து தான் போட்டுருக்கோம். ஒரு ஸ்டாக் என்ட்ரி இல்லாமல் எப்படி சார் சேல்ஸ் போடுறாங்க? இப்போ நீங்கள் ஒவ்வொரு குவான்டிட்டி சேல் பண்ண ஸ்டாக்கில் குறையணும் இல்லையா? அப்போ அந்த ஒரு கட் ஆஃப் வரும்போது நீங்கள் அடுத்த ஸ்டாக் ஆர்டரே போடணும். டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ வந்து ஸ்டாக் வைக்கலாம்? எத்தனை பாட்டில்ஸ் இந்த கெப்பாசிட்டி இந்த ஸ்டோரில் வைக்க முடியும்? 15 செட் எவ்வளோ நம்பர்? 15,000 டப்பா உள்ள வைக்கலாம். ஒரு ஸ்டோர் ஃபுல்லாச்சுன்னா 15,000 டப்பா வைக்கலாம். சரிங்களா? அதில் வந்து எவ்வளோ குறைஞ்சதுக்கப்புறம் ஸ்டாக் திரும்ப ஆர்டர் போகணுன்றதுக்கு ஏதாவது ரூல் வச்சுருக்கீங்களா? ஃபாலோ பண்ணுறீங்களா? ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக ஒரு கடையில் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அது ஒரு மினிமம் லெவல் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஸ்டாக் எடுக்கணும். கரெக்ட் இல்லை? சார் கார்த்திகை மார்கழி இந்த மாதிரி கூட்ட சீசன் இந்த சீசனாக இருக்கும். இதில் இருக்க ஸ்டாக்கோடைய கவுண்ட்டு ரெடியூஸ் ஆகும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாக் எடுக்கணும். அப்போ நீங்கள் உள்ள ஸ்டாக்கு வந்து சிஸ்டம் என்ட்ரி பண்ணாமல் மேனுவலாக என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா எப்படி உள்ள எவ்வளோ வருதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து சென்னையில் உட்காந்துருக்கேன், சார் சென்னையில் இருக்காங்க. எனக்கு எவ்வளோ வந்து உள்ள ஸ்டாக் வருதுன்னு தெரியணும். நாங்கள் சிஸ்டமில் பார்ப்போமா இல்லை உங்கள்கிட்ட நோட்டை வந்து கொரியர் அனுப்ப சொல்லுவோம். ஏன் போடல? ஐடி அம்பஸ் கால் பண்ணி கோச்சிங் சார் கேளுங்க. இதில் ஸ்டாக் என்ட்ரி வந்து இல்லையா, ஃபெசிலிட்டிஸ் இல்லையான்னு கேளுங்க சார். அவங்க இருக்குங்க சார். இல்லாமல் ஒரு பில்லிங் சென்டர் பில்லிங்காக வரக்கூடாது. ப்ரொசீஜரே கிடையாது. சூப்பர் மார்க்கெட் போனால் அது இருக்க ஸ்டாக் எல்லாம் லிஸ்ட்டாக இருக்கும். சேல்ஸ் பண்ணால் என்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி குறையும் மாதம் சேல்ஸ். அந்த ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, எப்படி இல்லாமல் போக முடியும்? கம்ப்ளீட்டாக மேனுவல் தானா? உள்ளே வர எல்லா திங்ஸும் மேனுவல் தான். ஸ்டாக் எல்லாம் மேனுவல் தான். உள்ளே வருதுங்கிறது மேனுவல் தான். வெளியில் போகிறதுக்கு மட்டும் பில் கொடுத்துருக்கீங்க. இன்வாய்ஸ் ஆமாம் சார். வெளில போகிறதுக்கு மட்டும் தான் உங்கள்கிட்ட டேட்டா. அப்புறம் நாங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து ஆஃபீஸில் கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஹெச்ஆர்என்சி ஆப்பில் பில் போட்டு சேல்ஸுக்கு மட்டும் சிஸ்டம் வைஸ் தான் சேல்ஸுக்கு முதல் உள்ளே வரதுக்கு மேனுவல் இன்வாய்ஸ் தான். இது ரெஜிஸ்ட்ரேஷன் நோட் பண்ணுறேன். சிஸ்டம் இல்லைன்னா எப்படி சார் டேலி பண்ண முடியும்? எப்படி வர்றதும் வெளில போகிறதும் டேலி பண்ண முடியும்? மேனுவலாக டேலி பண்ணுவீங்க. லாஸ்ட் ஒரு 3 months உள்ள வந்த ஸ்டாக்ஸ் சரி அகேன்ஸ்டாக பண்ண சேல்ஸ் அந்த டேட்டா கூட எனக்கு ஆஃபீஸ் வந்து சரி சரி எடுக்கலாம். 3 மாதத்துக்குள்ளே எடுத்துக்கணும். லாஸ்ட் 3 months லாஸ்ட் 3 monthsக்கு நீங்கள் உள்ள எப்படி போட்டு வாங்கின ஸ்டாக்ஸ். ஓகே மேம். ஃபோன் வைக்கிறேன். இது டோட்டலாக எவ்வளோ கெப்பாசிட்டி?
டோட்டலாக 72 பேர் இருக்காங்க. 72 ரூம் சார். 72 ரூம். ஆமாம் சார். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்க்கிங் சார். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ரூம்ஸ் சார். 24 ரூம்ஸ் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் வந்து 12 ரூம் சூட் ரூம். யாருக்கு கொடுக்குற மாதிரி நார்மல் ப்ளூஜான்ஸ்க்கா? விஐபிக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நார்மலாக இருக்கும். ஏன் வந்து இப்போ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இந்த ரேட்டு அது ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்கல்ல? அப்போ யார் வேணால் எடுக்கலாம். யார் வேணாலும் எடுக்கலாம். அப்புறம் விஐபிக்குன்றீங்க. சாரி சாரி அந்த கேஸ் ஆர்டர் படி எடுக்கும். சரி, ஸ்டார்ட் பண்ணி எஸ்டிமேட் மட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் பெடிஷனாக இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு போய் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டு அமைச்சிருக்காங்க. அதுக்கு பதில் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டேட் ஒரு 15 நாள் ரீசெண்டாக அனுப்பிச்சிருக்கோம். வாட்ஸ்அப் போட்டுருக்கு. இப்போ வெயிட்டிங் ஆகுது சார். இது டைனிங் 300 600 பேர் இது வெயிட்டிங் ஆகுது. ரெவன்யூவில் கேஸ் இருக்குது சார். டிஆர்ஓ கலெக்டர்கிட்டே சொல்லியிருக்கோம். ஆர்டர் கோயிலுக்கு வர ப்ரைவேட் பார்க்கிங் தான் அது நீங்கள் அப்ரூவ் பண்ணுவீங்க. பார்க்கிங் ஆப்ரேட் பண்ணலாம். கைட்லைன்ஸ் ட்ரேட் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். கைட்லைன்ஸ் நீங்கள் தான் கொடுப்பீங்களா? மாநகராட்சியில் அப்ரூவ் கொடுப்போம். அது ட்ரேட் லைசன்ஸ் வாங்கும்போது அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன் சொல்லுங்கள்? கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ஃபீஸ் கட்டணும் சார். வாட்டர் சப்ளை ஃபீஸ் இந்த பார்க்கிங் ஃப்ளோர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் சார். ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே சொல்கிறேன். உங்களோட ப்ரைவேட் பார்க்கிங் குறிப்பாக அந்த சீசன் நவம்பர் டிசம்பர் ஜான் சபரிமலை சீசன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அந்த பார்க் பண்ணுவாங்க. வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அந்த பார்க் பண்ணுற இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேராக இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டு தானே? கரெக்ட். மழை பெஞ்சதுன்னா சேராது. ஃபுல் சேர் இருக்கும். மழை பெஞ்சா இல்லை, சீசன் அப்படி தான். அப்போ ஃபுல் சேர் நிற்கும். காலை வச்சு கீழே இறங்கவே முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் உள்ளேருந்து நடந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே டைம் இருக்கும். அவ்வளோ பெரிய பார்க்கிங்ஸ் ப்ரைவேட் பார்க்கிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி அது இருக்குது. லைசன்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளோர் வந்து போடணும்னு சொல்லி கொண்டு வர முடியும். இந்த மாதிரி மண் தரையாக சேறு சரியாக ஆகாத அளவுக்கு ஃப்ளோர் பண்ணால் நம்ம அதுக்கு லைசன்ஸ் கொடுப்போன்ற மாதிரி கொண்டு வர முடியும். இப்போதைக்கு அப்படி ப்ரொவிஷன் இல்லை சார். ஆனால் கொண்டு வரலாம் சார். கொண்டு வரலாம் சார். இமீடியட்டாக ப்ரொபோசல் எடுக்கக்கூடிய எல்லா பார்க்கிங்ஸும் சரி பார்க்கிங் எடுக்கிறாங்க அப்படின்னா கோயிலை சுற்றிக்கூடிய எல்லா பார்க்கிங்ஸ், ப்ரைவேட் பார்க்கிங்ஸ், கவர்மெண்ட் பார்க்கிங்ஸ் எல்லாத்துக்கும் மினிமம் சிமெண்ட் ஃப்ளோர் ஏதாவது இருக்கணும். அதாவது எனிதிங் ஏதாச்சும் ஒன்று. அது என்ன மெத்தட்ஸு அந்த ஃப்ளோர் போட்டதுக்கு அப்புறம் தான் பார்க்கிங் வந்து நம்ம லைசன்ஸ் கொடுப்போன்ற மாதிரி கொண்டு வரணும். சரி. அந்த சேது சரியாக இருக்க இந்த கண்டிஷன்ஸ் எடுக்கணும் எல்லா பார்க்கிங். சரி. அதுக்கு நீங்கள் இமீடியட்டாக அது என்னன்றதை பார்த்துட்டு ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி நிறைய சிரமப்படுறாங்க.